நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். 2013-2014 நிதியாண்டிற்கு தேவையான நிதி குறித்து முடிவு செய்ய புதுவை மாநில திட்டக்குழு கூட்டம் வரும் 6ஆம் தேதி ஆளுநர் இக்பால் சிங் தலைமையில் நடைபெற உள்ளது. புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆண்டு மத்திய திட்டக்குழு கூட்டம் நடக்காததால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாமல் அரசின் 4 மாத செலவினங்களுக்கு மட்டும் சபையில் ஒப்புதல் பெறப்பட்டது. இதனால் வரும் ஜூலை மாதத்திற்குள் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் 2013-14 ஆண்டிற்கான திட்டங்களுக்கு தேவையான நிதி குறித்து முடிவு செய்ய மாநில திட்டக்குழு கூட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. கவர்னர் இக்பால் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் முதல்வர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் மற்றும் அரசு செயலர்கள், துறை இயக்குநர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் 2013-14 நிதியாண்டிற்கு தேவைப்படும் நிதி குறித்து விவாதித்து நிதி ஒதுக்கிய பின்னர் புதுவையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுவை AFT மில்லை இயக்க முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் வழங்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக ஊழியர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முத்தமிழன் கூறுகையில், புதுவை AFT மில் இயக்கப்படாமல் ஊழியர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படாததால் ஊழியர் குடும்பங்கள் மிகுந்த துயரத்தில் உள்ளதால் இதனை கண்டித்தும் மில்லை மீண்டும் திறக்க வலியுறுத்தியும் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவை சந்தித்து மில் முழுமையாக இயங்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு மனு அளித்த போது அதனை பெற்றுக்கொண்டு பிரதமரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக கூறினார். அதைத் தொடர்ந்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மாவை சந்தித்ததாகவும் பின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் AFT மில்லுக்கு NTC முதன்மை அதிகாரி ஆய்வு செய்து மனுவில் கூறியுள்ளபடி 300 கோடியில் முதல் கட்டமாக 100 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் பின் படிப்படியாக மில்லின் நிலைக்கேற்ப நிதி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதால் புதுவை அரசு நிதியை பெற்று மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். AFT மில் நன்கு இயங்க வந்த நிலையில் புதுவை அரசு AFT மில்லை மூடி தொழிலாளருக்கு 10 மாதத்துக்கு மேல் சம்பளம் வழங்காமல் இருந்த நிலையில் இதை உடனே மில்லை இயக்க வேண்டும், AFT தொழிலாளருக்கு சம்பளம் வழங்க வேண்டும் பல கட்ட போராட்டம் நடத்தி வந்தோம். ஆனால் எந்த போராட்டத்துக்கும் செவி சாய்க்காத புதுவை அரசு இருந்த அந்த நிலையில் மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த மில்லுக்கு மத்திய அரசு முழு நிதி பெற வேண்டும் என எண்ணி அவரை பலமுறை சந்தித்தின் அடிப்படையில் திரு மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் எங்களை டெல்லி அழைத்து சென்று மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஆனந்த சர்மாவை சந்தித்து மில்லுக்கு வேண்டிய நிதி உதவி பெறுவதற்கான ஏற்பாடு செய்துள்ளார். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து இந்த மில்லை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டோம். அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் தொழிலாளர்கள் உணர்வோடு இந்த மில்லை இயக்குவதற்கு என்னை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுக்குள்ள உணர்வு கூட இந்த புதுவை அரசு இல்லையா என்று கேட்டிருந்தார். நாங்கள் இந்த மில்லை நம்பிதான் இருக்கிறோம், அதால உங்கள் நாடி வந்து இருக்கிறோம், அதனால் நீங்கள் இந்த மில்லை இயக்குவதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் கூறிய அடிப்படையில் மில்லை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கான பரிந்துரை செய்திருந்தார். இதன் அடிப்படையில் மத்திய ஜவுளித்துறை ஆனந்த் சர்மா அவர்களை 25ஆம் தேதி மாலை 2:30 மணி சந்திச்சோம். அவரும் மத்திய ஜவுளித்துறையின் சார்பாக மத்திய ஜவுளித்துறை செயலர், அண்டர் செக்ரட்டரி, NTC உடைய முதன்மை செயலர் ராமச்சந்திர அவர்களையும் சேர்த்து எங்களோடு கலந்து ஆலோசனை செய்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த மாகே மில்லுக்கு எப்படி 25 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதோ அதே அடிப்படையில் முதல் கட்டமாக 300 கோடியில் 100 கோடி முதல் தவணையாக கொடுத்து மில்லை இயக்கி அதன் பின் மில் வளர்ச்சிக்கு 200 கோடி பின்பு தருவதாக கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் NTC முதன்மை அதிகாரி ராமச்சந்திர பிள்ளையை AFT மில்லை ஆய்வு செய்து இந்த மில்லை இயக்குவதன் நடக்க எடுக்க கூறியுள்ளார். இது அனைத்துக்கும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அவர்கள் உதவிகரமாக இருந்தார் என்று தெரிந்து கொண்டு இதுக்கெல்லாம் உதவி செய்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களை ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டம் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். 300 கோடி திட்டத்திற்கு மத்திய இணையமைச்சர் உதவி செய்திருக்கிற நிலையில் புதுவை அரசும் இந்த நாங்கள் சென்றது அடிப்படையில் அதற்கான கோப்புகளை அனைத்து மில்லை இயக்குவதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மில்லை இயங்காததால் புதுவை ரோடை மில் தொழிலாளர்கள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் புதுவை அரசு இதற்கான ஏற்பாடுகள் செய்து AFT மீண்டும் இயக்க செல்வம் விடுபட்ட சம்பளத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம்,
புதுவையில் தற்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எப்போது மின்சாரம் வரும் எப்போது போகும் என்ற நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினார். இது தவிர மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் ஏழை எளிய மக்கள், வீடுகள், சிறு வணிகர்களுக்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்திய அவர், பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை குறைத்திட வேண்டும் என்றும், மின் கட்டண ரசீதுகளில் கட்டணத் தொகை தவறுதலாக குறிப்பிடப்படுவதை அந்தந்த பகுதி பொறியாளர்களே சரி செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக செலுத்தப்படாத சென்டாக் கல்வி கட்டணத்தை அரசு உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும், மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் இடங்களில் பாதி இடங்களையாவது பெற வேண்டும் என்றும் அவர் வற்புறுத்தினார். கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருந்தனர். புதுவை மாநில மனித உரிமை கண்காணிப்பக அமைப்பாளர் விஜயனின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மனித உரிமை கண்காணிப்பக மாநில அமைப்பாளர் விஜய் தனது 28வது பிறந்த நாளை திருபுவனையில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார். விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விஜய் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து திரு ஜான்குமார் முன்னிலையில் கேக் வெட்டி விஜய் தனது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினார். பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் பலர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினர். மத்திய அரசின் ஊழல்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளித்தனர். மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு கடந்த 9 ஆண்டுகளாக வரலாறு காணாத அளவிற்கு 2G மற்றும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதை CAG பகிரங்கமாக வெளியிட்டும், தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய CBI அமைப்பு காங்கிரஸ் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு உண்மை குற்றவாளிகளை மறைப்பதாக உச்சநீதிமன்றம் குறை கூறியும் பிரதமர் தொடர்ந்து மௌனமாக இருப்பதால் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு மீது இந்திய மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதால் பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் நேரு வீதியில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். இவர்களை தலைமை தபால் நிலையம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் மாநில முன்னாள் தலைவர்கள் தாமோதரன், கேசவலு, துணைத் தலைவர்கள் அன்புச்செல்வம், தங்க விக்ரமன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ந்து ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு குரு பெயர்ச்சி யாக பூஜை நாளை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுகுறித்து நெல்லித்தோப்பில் இயங்கி வரும் ராஜயோகம் ஜோதிட பயிற்சி மைய தலைவர் ரமேஷ் பாபு கூறுகையில், தேவகுரு எனும் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இம்மாதம் 31ஆம் தேதி பெயர்ச்சியாவதாகவும் அதனை முன்னிட்டு நாளை 5ஆம் தேதி காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலய பட்டர் சர்வசாதகம் ஸ்ரீமான் ஜெகநாத ஐயங்கார் அவர்களின் குழுவினரால் குரு பெயர்ச்சி யாக பூஜை நடைபெற உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து மாலை வளமான வாழ்வுக்கு பெரிதும் துணை புரிவது கிரக சுழற்சியே மனித சுழற்சியே எனும் தலைப்பில் மாபெரும் ஜோதிட பட்டிமன்றமும் நடைபெற உள்ளதாகவும் இதில் ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஜோதிட பயிற்சி மாணவ மாணவிகள் அனைவரும் குடும்பத்துடன் பங்கு பெறுமாறு அழைப்பு விடுத்த அவர், விவரங்களுக்கு 9443799290 9894726478 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் கூறுகையில், கிரகங்களில் பொன்னன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அந்த குரு பகவான் நிகழும் மங்களகரமான விஜய வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி திருக்கணித ரீதியாக வருகின்ற 31/5/2013 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 6:52 அளவில் தேவகுருவாகிய குரு பகவான் பயிற்சியாகின்றார். அதனை முன்னிட்டு நாளைய மறுதினம், அதாவது 5/5/2013 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை குரு பயிற்சி யாக விழா நடைபெற உள்ளது. இதனை நடத்தக்கூடியது ராஜயோகம் ஜோதிட பயிற்சி மையம் என்ற ஜோதிட பயிற்சி மையம். இந்த யாகத்தினை சிறப்பாக நடைபெற இருக்கின்றார்கள். இந்த குரு பயிற்சியானது
விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, புதுச்சேரியில் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் இந்த யாக பூஜை நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் இந்த யாக பூஜையில் கலந்து கொண்டு குரு பகவானின் அனுகிரகத்தை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பதிவு செய்து உள்ளவர்கள் மட்டும் காலையில் சங்கல்பம், தனிநபர் சங்கல்பம், குடும்ப சங்கல்பம் முதலியவற்றில் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரத்தில் உள்ள தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அவர்களின் தலைமையில் மாபெரும் ஜோதிட பட்டிமன்றம் ஒன்று நடைபெற உள்ளது. ஜோதிடத்தின் தலைப்பு மனித வாழ்விற்கு, வளமான வாழ்விற்கு பெரிதும் துணை புரிவது கிரக சுழற்சியே மனித முயற்சியே என்கின்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிட பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. பட்டிமன்றத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மதகடிப்பட்டு ஆண்டியார் பாளையத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் காந்தி பரிசுகளை வழங்கினார். புதுவை திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு ஆண்டியார் பாளையத்தில் கடந்த 3 வாரங்களாக நடைபெற்ற தளபதி பிறந்தநாள் கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் காந்தி விழாவிற்கு தலைமை தாங்கி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 7,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 6,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் மற்றும் 4ஆம் பரிசாக 4,000 ரூபாய் பரிசுத் தொகைகளை வழங்கி பாராட்டினார். திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பருதி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கிரிக்கெட் அணி வீரர்கள், தொகுதி பிரமுகர்கள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.